மக்களே வணக்கம் மனசாட்சி. ஸோ நம்ம இந்த வீடியோவில் வந்து என்ன பற்றி பார்க்க போகிறோம்னா, வடக்குப்பட்டி ராமசாமியோட அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ பார்க்க போகிறோம். வடக்குப்பட்டி ராமசாமி யார் படம்? நம்ம சந்தானம். அந்த டிடி ரிட்டர்ன்ஸ் ஒரு அருமையான படமாக இருந்தது. அதுக்கப்புறம் கிக்கு கொஞ்சம் சுமாராக இருந்தது. இப்போ இந்த படத்தை பார்க்கலாம். இஷ்டத்துக்கு என்னதான் ஃபர்ஸ்ட் இது 1974, இஷ்டத்துக்கு ஒரு 3 இஷ்டத்துக்கு 3 பேர். யாரு? எம்எஸ் பாஸ்கரன்னா நம்ம மாறன் அண்ணன், லொல்லு சபா மாறன். ஐயோ, எனது முன்னாள் கிரஷ் மேகா ஆகாஷ் மேடம், அவங்க தான் இதில் ஹீரோயின் போல. என்ன சொல்றாரு? எல்லா இடத்துலையும் தேடியாச்சு. அவன் இருக்கானா இல்லையானான்னு தெரியல. ஏமா அந்த மாதிரிலாம் யோசிக்கிறேன். சவுந்தரராஜன் 80s பில்டப், அது கொஞ்சம் காமெடியா இருந்தது. ரைட்டா வடக்கேற்பட்டி சாவச்சாவி எங்க அவன் போயிட்டான். எனக்கு பணம் கொடுக்க போயிட்டானா? டப்பிங்ல மேட்ச் பண்ணது. படம் எப்போ வர தேவைப்பட கேட்டு சில்லுன்னு வருவாராம். படம் பார்க்கணும் கையில தான் இருக்கு. படம் எப்போ வருது? டிக்கிலோனா டைரக்டர்டா அவருதான். ஓகே, கார்த்திக் யோகி. சந்தானம் 9 இப்பதான் பேச காட்டுறாங்க. சந்தனம் போட்டு விபூதி. ஐயோ, அதாவது வந்து பெரியவர்களே தலைவர்களே உக்கிரத்தை குறைக்க வீட்டுல நின்று கையில தட்டி. ஓ 2ஆம் தேதி பிப்ரவரி வருதா? ஓகே. ஐயோ, கண்ணாத்தாலை நம்பினோர் கைவிடப்பட பானையத்து மண்டல கடந்து கைவிடப்பட. கண்ணாத்தாவை நம்பினோர் கைவிடப்பட பானைய போட்டு உடைக்கிறான்டா. செம காமெடி இருக்குது போல இந்த படத்துல. செம என்டர்டைன்மெண்ட் இருக்கு இந்த படத்துல. February 3 நம்ம எஸ்டிஆர் அண்ணன் பர்த்டே. February 2 இந்த படம் ரிலீஸ் ஆகுது. ஓகே. சந்தானம் அண்ணா ஆஃப்டர் 80s பில்டப் ஆவரேஜ். ஓகே, அதுக்கு முன்னாடி கிக்கு ரொம்ப மட்டம். டிடி ரிட்டர்ன்ஸ் கொஞ்சம் செம காமெடியாக இருந்தது. அதுக்கப்புறம் டிடி ரிட்டர்ன்ஸ் மாதிரி இந்த படம் இருக்கணும்னு நினைக்கிறோம். சீக்கிரம் ஒரு கம்பேக் கொடுங்கண்ணா. பாய்ண்ணா.